ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செயின் ஸ்டிச்சில் வி ஷேப் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஸ்கெட்ச் எடுத்து ஒரு 4 வி ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி நாட் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நீடில் எடுத்துக்கிட்டேன். நீடில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இங்கேருந்து எந்த பக்கம் ஷேப் போகுதோ அந்த பக்கம் நம்ம நார்மலாக நம்ம நீடிலோட ஷார்ப் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் வச்சு நம்ம செயின் ஸ்டிச் இது வரையும் போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் ஆப்போசிட்டில் திரும்புதுங்களா லைனு. அப்போ இந்த ஆப்போசிட்டில் திரும்பும்போது நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே திரும்பினா இங்கே ஷேப் வராது. அதுக்காக நம்ம இங்கே முடிச்சுட்டு இங்கே ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம திருப்பணும். இதுதான் வி ஷேப். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் நீடில் ஷேப் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நான் வச்சுட்டு நான் செயின் போடுறேன். இங்கே பாருங்கள், நான் வீடியோ ஃபாஸ்ட்டாக போடணுங்கிறதுக்காக நான் செயின் கொஞ்சம் பெருசாக போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஷார்ப்பில் ஒரு செயின் நான் போடுறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஷார்ப்பில் ஒரு செயின் போட்டுட்டு இப்போ இப்படியே போடாமல் இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா ஒரு லாக் போடணும். அதாவது இந்த லைனுக்கு நேராக ஒரு லாக் போடணும். லாக் போட்டிங்கன்னா, லாக்குங்கிறது ஒரு சின்ன செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே ஒரு சின்ன செயின் போட்டுட்டு இந்த இடத்துல சின்ன செயின் போட்டு நீங்கள் திருப்புனீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக அந்த வி ஷேப் போட்டு இப்போ இந்த பக்கம் திருப்ப போகிறோம் இல்லையா, அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ஆல்ரெடி போட்ட செயினுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு டேர்ன் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த எட்ஜில் செயின் போட்டோம்னா இப்போ இந்த செயின் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் நம்ம ஆல்ரெடி போட்ட செயினுக்கு ஆப்போசிட்டில் போனால் தான் இந்த செயின் போட முடியும். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் செயின். அந்த செயினுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் போடுறேன். இந்த செயினுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், இங்கே இந்த பக்கம் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணணும். போட்டேன். இப்போ இந்த செயினுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது இங்கே இருக்க இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு இதை கண்டினியூ பண்ணணும். இதுதான் வி ஷேப் செயின் ஸ்டிச். இப்போ பாருங்கள், சின்னதாக நான் வேணால் உங்களுக்கு புரியறதுக்காக பாருங்கள் ஒன்று பெருசாக போட்டு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் ஒரு செயின் போடணும். புரியுதுங்களா? இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் செயின் போடணும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் இவ்வளோ பெருசு இப்போ போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியறதுக்காக இப்போ நம்ம எப்போ என்ன செயின் போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன செயினாக போடணும். சரிங்களா? இப்போ நான் பாருங்கள், இதை பிரிச்சுட்டு சின்ன செயினாக உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சின்ன லாக்காக போடணும். சின்ன லாக், அது பக்கத்துலேயே சின்ன லாக்காக போடணும். போட்ட ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இந்த செயின் எப்பயும் போல் நம்ம கண்டினியூ பண்ணிக்கணும். எண்டு நாட் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா எண்டு நாட்டு விழுந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கிளாஸில் பானி ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.